குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கூட்டணி என்ற ஒற்றை அஜெண்டாவோடு சட்டமன்றத்துக்கு வந்து இபிஎஸ் தோல்வி அடைந்திருக்கிறார் என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். அதனை பார்க்கலாம். இன்றைக்கு எதையும் சாதிக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி என்கின்ற ஒற்றை அஜெண்டாவோடு இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு வந்து தோல்வி கண்டு அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பொய்யான பல்வேறு செய்திகளை உங்களிடத்தில் தந்து சென்றிருக்கிறார். அதற்கான விளக்கங்களை தர வேண்டியது எங்களுடைய கடமை. ஏன்னா எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரைக்கும் நாங்கள் சட்டமன்றத்தில் பார்த்திருக்கின்றோம், தர்ணா பண்ணி உட்கார்ந்தே இருப்பார்கள், அவர்களை சட்டமன்ற காவலர்கள் வெளியேற்றுவார்கள். ஆனால் ஜனநாயகத்திலே அக்கறை கொண்ட எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள், எதை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அதை சொல்லுங்கள், அதை பார்த்து நாங்கள் பரிசீலித்து நீக்குகிறோம் என்று வெளிப்படையாகவே எழுந்து நின்று சொன்ன பிறகும் அவர்களால் எதை நீக்க வேண்டும் என்று சொல்ல முடியவில்லை. எங்கள் அருகிலே இருந்தவர்கள் எல்லாம் கேட்டால் எதை நீக்க வேண்டும் என்று கேட்டால் எதை நீக்க வேண்டும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அன்றைக்கு ஒரு தர்ணா நாடகத்தை நடத்தினார்கள். அதனாலே இன்றைக்கு தோல்வி முகத்தோடு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், திருவாரூரிலே, திருச்சியிலே, நாகையிலே, நாமக்கல்லிலே யாருக்கும் எதுவும் ஏற்படவில்லை என்று. திருச்சியிலையும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மயக்கமடைந்திருக்கிறார்கள், ஆதாரங்கள் இருக்கின்றன. நாமக்கல்லிலே அன்றைக்கு 35 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல நாகப்பட்டினத்திலே 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி சென்ற இடங்களிலெல்லாம், அந்த டிவிக்கு கூட்டம் நடந்த இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்ட நெரிசலிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கூட்ட நெரிசல் எதனாலே வந்தது? அதை நீங்கள் நன்றாக எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ரோட் ஷோவுக்கோ போவதாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த வேனிலே எழுந்து நின்று கொண்டு அங்கே தங்களை காண வந்திருக்கின்ற பொதுமக்களை பார்த்து கையசைத்து கும்பிட்டு அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் தருகிற சால்வைகளை பெற்றுக்கொண்டு செல்வார்கள். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.